சிறுவாணி இலக்கிய திருவிழாவை ரொம்ப மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தமிழக அரசிற்கும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொது நூலகத்துறைக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் இருக்கும் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவ கண்மணிகள், இந்த கைதட்டலால் இந்த அரங்கத்தையே அதிர வைக்கப் போகிற மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கண்ணில் எல்லாம் ஒரு ஸ்கேனிங் தெரியுது. என்னன்னா, இந்த மேடம் என்ன பேச போகிறாங்க, எவ்வளோ நேரம் பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பாடத்தை பற்றி பேச மாட்டேன். ஆனால் அப்பப்போ கேள்வி கேட்பேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிக்கலாம். யாருக்கெல்லாம் கனவு வரும்? கை தூக்குங்க பார்க்கலாம். கனவு கனவு ட்ரீம்ஸ் யாருக்கெல்லாம் வரும்? கை தூக்கலாம். ஓகே, கனவு அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாம் கை தூக்குனீங்க. எப்போ அந்த கனவு வரும்? நைட்டு தூங்கும்போது. நிஜம்தானா? பகல்ல எல்லாம் கனவு வராதா உங்களுக்கு? கிளாஸில் மிஸ் கிளாஸ் எடுக்கும்போது, காலேஜில் மேம் கிளாஸ் எடுக்கும்போது, சார் கிளாஸ் எடுக்கும்போது சூப்பராக தூக்கம் வரும். கலர் கலராக கனவு சேர்ந்தே வரும். வருமா? உங்கள் மேம் சொல்லிட்டாங்க கனவுனா என்னன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. மகாகவி பாரதி சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் வேடிக்கை மனிதர்கள் தான். அடுத்தவனை பற்றி கவலையே கிடையாது. இங்கே யார் வந்து பேசுகிறா, நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம், அப்படி தானே இருக்கோம். அப்போ நீங்கள்லாம் அந்த வேடிக்கை மனிதர் கூட்டத்தில் சேர்ந்த ஆட்கள் தானா? இல்லை இல்லை. இப்போ வாழ்க்கைன்னா நான் சொன்னேன், ஒரு த்ரில் இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹெலன் அப்படின்னு ஒரு அழகி இருந்தா. உலக அழகி, பயங்கரமான அழகி, பேரழகி. இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அழகா இருந்தா உடனே கிட்னாவான்னு சொல்லுவார்ல, அது மாதிரி அந்த அழகான பொண்ணு ஒரு ராஜாவோட மனைவி. இன்னொரு ராஜா என்ன பண்ணுறான், அவளை கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போய் வச்சுக்கிறான். நம்ம ராமாயணத்தில் வர்ற சீத்தையை கடத்திட்டு போன மாதிரி. இப்போ என்ன ஆகுது, அவளுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, ஹெலனுடைய கணவன், அவன் அந்த யார் எடுத்துட்டு போனாங்களோ அந்த ராஜாவுக்கு இவனுக்கு சண்டை வருது. எத்தனை நாள் சண்டை தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருஷம் நடக்குது. 10 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி போர் புரிஞ்சு போய் அந்த ரூமுக்குள்ளே போகிறான். ஹெலனை சிறை வச்சிருக்க ரூமுக்குள்ளே அந்த ராஜா போகிறான். மெனிலேயஸ்ன்னு பேர், அவன் பேர். உள்ளே போனால் அவன் ஆசையாக அந்த பேரழகி இல்லையா மனைவி எங்கே இருக்கான்னு பார்க்குறான். யாருமே இல்லை, யாருமே இல்லை. பார்த்தா ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. பாட்டி பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஆச்சரியம். பாட்டி, என்னோட மனைவி பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருப்பா. ஹெலன் பார்த்தீங்களான்னு. யோ நல்லா பாரியா, நான் தான் அந்த ஹெலன். அந்த பாட்டி தான் ஹெலன். 10 வருஷம் நடந்த போரில் அந்த பொண்ணு தன்னுடைய அழகு சோபை எல்லாம் இழந்து ரொம்ப பாட்டி மாதிரி ஆயிடுறான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எங்கே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கோ அங்கே தான் அவளால் அழகாக இருக்க முடியும். இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னோடனே உடனே முயற்சி செஞ்சு தன்னோட மனைவியை காப்பாற்றணும். விட்டுட்டான். அவனோட கனவே இல்லை, போனா போட்டுன்னு விட்டுட்டான் போல. அதனால தான் அவனுடைய மனைவிக்கு, அவன் ஆசைப்பட்ட மனைவியோட அழகெல்லாம் போயிடுது. அவன் பார்த்தது வெறும் வெளி அழகை தான் பார்த்தான். ஆனால் மனைவிக்கு அந்த அழகு போயிடுச்சு. நமக்கு இந்த தள்ளி போடுறது அப்படின்னு ஒரு குணம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், ஆனால் ஃபோன் கையில் இருக்குது. நமக்கு நம்மளோட நேரத்தையெல்லாம் திருடுற ஒரு திருடன் வந்து நம்ம செல்ஃபோன் இல்லையா, ரீல்ஸ் பார்ப்போம். 2 நிமிஷம் பார்த்துக்கிறேன், அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா 5 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கிறேம்மா, 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா ஏன் நமக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தா திருப்தி ஆக மாட்டேங்குது? கலர் கலராக பார்க்குறோம், விதவிதமாக பார்க்குறோம். நம்மளுடைய ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது இதுக்கு பின்னாடி. நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்குது. அது இன்னும் 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 சொல்லிட்டு அதை என்ன பண்ணுதுன்னா பார்க்க சொல்லி தூண்டுது.
நீங்கள் 4 ரீல்ஸ் இல்லை, 40 ரீல்ஸ் இல்லை, 400 ரீல்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு திருப்தியே அடையவே மாட்டீங்க. ஏன்னா அந்த டோபமைனோட வேலையே அதுதான். போதை மாத்திரை எடுத்துக்கிறவங்க அவங்க எல்லாமே அந்த டோபமைன் சுரக்குது. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை உங்களை மாதிரி ஒரு அழகான பையன் வச்சுக்கலாம். அவன் காலேஜுக்கு போகிறான், கிளம்புறான், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான், கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறான். பார்த்தோடனே தோணுது நம்ம ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். எப்பயும் வகுடு எடுத்து சீவுவான், இன்னைக்கு வகுடு எடுக்காமல் சீவி பார்க்கலான்னு சீவுறான். சீவிட்டு வெளியில் வர்றான். அவனுக்கு அவங்க அப்பா பைக்கு வேறு வாங்கி கொடுத்துருக்குறாரு. நீட்டாக காலேஜுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஒருத்தன் வாசலில் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா மச்சி இது ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்ட்டான். அவனுக்கு அப்படியே ஒரு மனசெல்லாம் இதாகிடுது. அன்னைக்கின்னு பார்த்து அவனுக்கு செமினார் எடுக்கணும் காலேஜில். நல்லா படிக்கிற பையன். கிளாஸ்க்கு வந்து உட்காந்த உடனே அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்குறான், என்னடா ஆச்சு உனக்கு, தலை இப்படி இருக்குது அப்படிங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, அழகான பையன், புத்திசாலியான பையன், நல்லா படிக்கிற பையன், செமினார் எடுக்கணும், வந்து நின்று எல்லாம் மறந்து வச்சு அவன் பாட்டுக்கு வளர்றான். அவன் மனசுக்குள்ள அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம தலை நல்லா இல்லை நல்லா இல்லை. இப்போ இது ₹1 பெறாத விஷயம், ஆனால் அவன் மனசுக்குள்ள அதைத்தான் போட்டு புதைச்சிட்டே இருக்கிறான். இப்போ உங்களில் எத்தனை பேருக்கு படித்து முடித்த உடனே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு ஆசை? ரேஸ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே. பிஸ்னஸ் பண்ணணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை? இந்த இவங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் போகணுன்னு ஆசை இல்லையா? தம்பி ஒன்று தான். எல்லாருமே வேலைக்கு போகணும் இல்லையா? ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். 10 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்போம், அங்கே போய் ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்போம். பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட அந்த கடந்து வந்த பாதையை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம அந்த 10 வருஷத்தில் ஒரு கிளர்க்காக நுழைஞ்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு வந்து கொஞ்சோண்டு ஒரு போஸ்ட்டில் வந்திருப்போம். வருஷம் ஒரு ₹500 ₹1000 இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும். நம்ம பரம திருப்தியாக அதோட சந்தோஷமாக இருப்போம். இதே ஆள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படிக்கும்போது ஒரு சாதாரண ஹேர் ஸ்டைலுக்கு கவலைப்பட்ட அதே ஆட்கள் தான் பின்னாடி இப்படி ஆகுறாங்க. ஏன்? கனவுங்கிறது கிடையாது, கனவை தேடுறதும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் தான் திருச்சியில், நான் பேர் உங்களுக்கே தெரியும், கடைசியில் சொல்கிறேன். நல்லா மெமிக்ரி பண்ணுவார், ஜோக்காக பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார். டிவியில் ஆங்கராக போகிறாரு. அப்போ அவருக்கு நிறைய எதிர்ப்பு வருது. என்ன மூஞ்சி இதெல்லாம், டிவியில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு. சினிமாலையும் நடிக்கிறாரு, ஹீரோவாக ஆயிட்டார். இப்போ முன்னணி கதாநாயகர்கள் ஒருத்தராக இருக்கிறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். எஸ். அப்போ அந்த சிவகார்த்திகேயன் கூட நிறைய பேர் கூட படிச்சிருப்பாங்க. அவங்களும் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, பாட்டு பாடியிருப்பாங்க, மிமிக்ரியும் பண்ணியிருப்பாங்க. கனவை தேடி ஓடவே இல்லை. அதனால தான் அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. நம்ம எப்பயுமே கூட்டத்தில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு யாராவது பேசுனா பின்னாடி உட்காந்துக்கலாம், கலாய்ச்சிட்டு கிடப்போம். அப்படித்தானே நம்ம மென்டாலிட்டி இருக்குது. அப்படி இருந்தால் 100 வருஷம் ஆனாலும் முன்னேற முடியாது. அப்படியே தான் நம்ம இருப்போம். ஒரு பொண்ணு 16 வயசு சின்ன பொண்ணு, அவ பேர் ஐடா ஸ்கட்டர்னு பேர். அவங்களுடைய இது வந்து நடந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அவருடைய அப்பாவும் தாத்தாவும் டாக்டர்ஸ் 2 பேரும். இந்த பொண்ணு நினைக்கிறா, நமக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டே வேணாம், டாக்டரெல்லாம் ஆகவே மாட்டேன், நம்ம பாட்டுக்கு அமெரிக்கா தான் அவள் சொந்த ஊர், அங்கே போய் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, அன்றைக்கி நைட்டு அவள் வீட்டு கதவு தட்டப்படுது. ஐடா போய் திறக்கிறா. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, தன்னோட மனைவிக்கு பிரசவ வழியில் துடிச்சுட்டு இருக்கா. அந்த காலத்தில் மருத்துவச்சி தான் மருத்துவம் பார்ப்பாங்க. இது வந்து சிக்கலான பிரசவம். அதனால் டாக்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிரசவம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண் மருத்துவர்கள் அப்போ கிடையாது. அப்போ இந்த பொண்ணோட அப்பா டாக்டர் தானே, நான் வரேன் அப்படிங்கிறாரு. ஐயோ, ஒரு ஆண் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்க்குறதா, வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதே நாளில் மறுபடி கொஞ்ச நேரம் கழித்து கதவு தட்டப்படுது. ஒரு இஸ்லாமியர் வராரு. அவரோட மனைவிக்கு இதே மாதிரி பிரசவ வலி வருது. அவரும் கேட்குறாரு, பெண் மருத்துவர்கள் யாரும் கிடையாது, நான் தான் இருக்கேன், நான் வரேன்னு ஐடாவோட அப்பா சொல்கிறாரு. வேண்டான்ட்டு போயிடுறாங்க. 3வது முறையும் கதவு தட்டப்படுது. அதே மாதிரி பிரசவ வழியில் இருக்கிற ஒரு மனைவியோட கணவன் வந்து கேட்குறாரு. வேண்டான்ட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஐடாங்கிற அந்த பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கா. மாடியில் ஒரு சவ ஊர்வலம் போகுது. யாரோட சவ ஊர்வலம் தெரியுமா? நேற்று நைட்டு வந்து கேட்டாங்க இல்லையா, பிரசவ வலி கண்டிருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி. அந்த பெண் பிரசவத்தில் இறந்து போகிறா, வயிற்றுல குழந்தையோட. அடுத்து ஒரு சவ ஊர்வலம் போகுது. அது 2வது பெண்ணும் இறந்து போகிறா, 3வது பெண்ணும் இறந்து போகிறா. இதை பார்த்து ஐடா ஸ்கட்டரோட மனசு அப்படியே நொறுங்கி போயிடுது.
ஒரு பெண் மருத்துவர் இல்லாதனால இத்தனை இறப்புகளா? யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜென்ஸ் டாக்டர்ஸ் வந்து டெலிவரி பார்க்குறக்கு. இந்த நிலைமையை மாற்றணும். அந்த பொண்ணோட கனவு எப்படி இருந்துச்சு? உங்களை மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக இருந்த அந்த பெண் தான் நான் ஒரு மருத்துவர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு அங்கேயே அவள் இருக்கலை. இந்தியாவுக்கு வர்றா. வேலூரில் ஒரு சின்ன திண்ணையில் ஆரம்பிக்கிறா. ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரே டாக்டர். அப்புறம் நினைக்கிறா, நம்ம ஒருத்தர் டாக்டராக இருந்தால் போதுமா, நம்மளை மாதிரி பல டாக்டர்ஸை உருவாக்கணும், பல நர்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்த அந்த வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனை இன்னைக்கு கம்பீரமாக நிற்குதுன்னா அந்த பெண் தேடின அந்த கனவு தான். அந்த கனவை தேடி போனதுனால தான் அவளுடைய கனவுக்கான விடை அங்கே கிடச்சிது. முத்துலட்சுமி ரெட்டி பற்றி சொல்லி ஆகணும். இப்போ உங்களுக்குலாம் கோயடில் படிக்கிறீங்க, பிள்ளைங்க பசங்க எல்லாம் இருக்கீங்க. முத்துலட்சுமி ரெட்டி வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது ஒரே ஒரு பெண், ஒரு கிளாஸில் எல்லாருமே பசங்க, ஒரே ஒரு பெண், நடுவில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களாம். முத்துலட்சுமி ரெட்டி தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. எப்படி அந்த ஒரு பெண்ணு அத்தனை பசங்க நடுவில், அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது. எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க படித்து முடித்தாங்க. படித்து முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க சகோதரிக்கு புற்றுநோய் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காகத்தான் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 80,000 நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று போகிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டியோட கனவை அவங்க தேடி போனதுனால மட்டும்தான் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்போ முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்திய அந்த தேசிய கொடி இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ஆட்களுடைய படங்கள் இருந்துச்சு. முத்துலட்சுமி ரெட்டியோட படமும் அதில் இருந்துச்சு. அவங்க கனவை தேடினதுக்கான விலை அது. இப்போ சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையா? எனக்கு வந்து 20 வயசாச்சு நான் சாதிப்பேன், 30 வயசாச்சு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்காரங்களே முதியவர்னு சொல்லி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயது முதியவர். உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோதான வயசு இருக்கும், 48 வயசு இருக்கும், முதியவரா? இல்லை தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பீகாரில் ஒரு தசரத் மாஞ்சின்னு ஒருத்தர், அவர் ஒரு ஏழை கூலி தொழிலாளி, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறார். அவரோட மனைவி பெயர் பல்குனி தேவி. தினம் சாப்பாடு கொண்டு வருவாங்க அவருக்கு. ஒரு நாள் கொண்டு வரும்போது, அவங்களோட ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? ஊரில் ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது, கயா மலைன்னு பேர். அந்த மலை 25 அடி உயரம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட சராசரி உயரம் எவ்வளவு? 6 அடி. 4 மடங்கு பெருசு உயரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 360 அடி அகலம் கொண்ட பெரிய மலை. பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா 70 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். இப்போ அந்த பல்குனி தேவி சாப்பாடு கொண்டு வராங்க கணவனுக்காக. ஒரு நாள் கொண்டு வரும்போது அந்த மலையில் தடுக்கி விழுந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்லா அடிபட்டுருது. உடனே கொண்டு போக முடியாது, ஏன்னா பக்கத்தூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 70 கிலோமீட்டர். அப்படி போகிறதுக்குள்ளே அவங்க உயிர் போயிடுச்சு. இப்போ எப்படி இதே சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களா இருந்தால் அழுதுட்டு நம்ம விதி அவ்வளோதான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. இந்த நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்குலாம் ஒரு சுத்தியல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு சுத்தியலும் ஒரு உளியும் கொடுக்குறோம், என்ன செய்வீங்க சொல்லுங்க? ஒரு படம் மாட்டுவீங்க, ஒரு வால் கிளாக் எடுத்து வீட்டில் மாட்டுவீங்க இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணார்? சுத்தியலையும் உளியையும் எடுத்துகிட்டு போய் அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒன்று செய்வாங்க, யாரும் வந்து ஊக்கப்படுத்த மாட்டாங்க, நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு தேவையில்லாத வேலை, பைத்தியக்காரன், நீ போய் மலையை உடைக்க போறியா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் காதுலையே போட்டுக்கல. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா இந்த கமெண்ட்டுன்னு ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. கமெண்ட் அடிக்கிறவன் கடைசி வரைக்கும் கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருப்பான், முன்னேறவே முடியாது. இப்போ அந்த தசரத் மாஞ்சி என்ன பண்ணுறாரு தெரியுமா? மலையை உடைக்கிறாரு. 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 22 வருஷம் உடைச்சி அந்த மலையில் ஒரு வழி ஏற்படுத்திடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிலோமீட்டர் தாண்டுனா அடுத்த ஊர் வந்துடும். அப்போ பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறாங்க தசரத் மாஞ்சியை. அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுக்குறாங்க. அவர் இறந்த போது இராணுவ மரியாதையோடு அவருடைய உடலை நல்லடக்கம் செய்கிறாங்க. ஒரு மனுஷன் சாதிச்சா மட்டும்தான் உலகம் நினைக்கும் இல்லையா? இந்த திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் மண்ணுக்கே ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, கனவோடு சேர்ந்த மண்ணு தான் திருப்பூர். திருப்பூரில் 1990 80களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெசவாளர்கள் நினச்சாங்களாம்,
நம்ம நம்ம உருவாக்குற ஆடைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாம் சிரிச்சாங்களாமா. இத்தினோண்டு ஊரில் இருந்துக்கிட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுமான்னு கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. நான் சொல்கிறேன் மறுபடியும் கிண்டல் கேலி தான் நம்மளுடைய சாதனைகளுக்கு அடித்தளம். அதுதான் உரமாக எடுத்துக்கணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 26,000 கோடி வர்த்தகம் நடக்குது திருப்பூரில். பெருமைப்படணும் நீங்கள்லாம். நம்ம வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஜப்பானுக்கு போனாலும் சரி, அங்கே அவங்க போட்டுக்க டிஷர்ட் எல்லாம் நம்ம ஊர், நம்ம திருப்பூரில் இருந்து போனது துணியை தான் அவங்க போட்டிருக்காங்க. எவ்வளோ பெருமையாக இருக்கும் நமக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த கனவு தான். கனவு அப்படிங்கிறது என்ன? நம்ம வண்டிக்கு ஃபியூல் போடுறோம்ல, எரிபொருள் போடுறோம். இப்போ நம்மளோட கனவை செலுத்துறதுக்கு என்ன தேவைன்னா காதல் தேவை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த ஈர்ப்பு, அந்த காதல் கிடையாது. உங்களை எது உயிர்ப்போட வச்சிருக்கோ, உங்களை எது உற்சாகமாக வச்சிருக்கோ, எந்த வேலையை செஞ்சால் நீங்கள் சலிப்பில்லாமல் செய்வீங்களோ, உங்களை நீங்களாவே வச்சிருக்கிற உதவுற அந்த விஷயம்தான் காதல். புரியுதா? அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு இசையாக இருக்கலாம், ஒரு எழுத்தாளனுக்கு பேனா தான் காதல், ஒரு கலைஞனுக்கு அவனுடைய கலை தான் காதல், ஒரு ஓவியனுக்கு அவன் தூரிகை தான் காதல். அப்போ வாழ்க்கையை காதலிக்கணும். ஏதாவது நீங்கள் சாதனை செய்யணும். 10ஓட 11 இருந்து பாரதி சொன்ன மாதிரி நம்ம தினமும் 3 வேளை சாப்பிட்டு 300 ரீல்ஸ் பார்த்துட்டு வயசான செத்து போகிறதுக்கு வேடிக்கை மனிதர்கள் அல்ல. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் சாதிக்கணும். கனவு அது அப்படிங்கிற விஷயத்தை தேடி போகணும். கனவை தேடி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகமே உங்கள் பின்னாடி வரும். இது உறுதி. நேரம் கருதி என்னோட உரையை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.